ஆண்டவரும் அதி சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆராதனையில், இந்த திருவிருந்து ஐக்கிய ஆராதனையில், இந்த பந்தியில் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் என் ஆவியிலே வைத்த வசனம் the book of Habakkuk chapter 2 verse 4. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நல்ல சத்தமாய் வாசிக்க கேட்போம். இதோ அகங்காரியா இருக்கிறாள், இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் பெரிய தீர்க்கதரிசிகளும் உண்டு, சிறிய தீர்க்கதரிசிகளும் உண்டு. அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஏறக்குறைய இந்த பரிசுத்த வேதத்தில் 8000க்கும் அதிகமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இதில் பெரிய தீர்க்கதரிசிகளையும் பார்க்கிறோம், சின்ன தீர்க்கதரிசிகளையும் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகள். ஆமென். நேரிடையாய் கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டு, சுருக்கமாக சொன்னால் ஆபகுக் 2:2 கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக அப்படின்னு ஆரம்பிக்குது. பாருங்க எப்படி ஆரம்பிக்குது. கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக. நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கப்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் சொப்பனத்தில் தோன்றி தரிசனத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறவர். ஆமென். ஆனால் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தீர்க்கமாய் கர்த்தரை தரிசித்து கர்த்தருடைய வாயினால் பிறந்த வார்த்தைகளை பகிரங்கமாய் பேசுகிறவர்கள் தான் அந்த தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. அவர்கள் சொல்ற வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் சொல்றாங்க, நீதிமானா இருக்கிறவர்கள் அவர்கள் விசுவாசத்தினால கட்டாயம் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லி. இதே வசனத்தை பவுல் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் வைத்திருந்து, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மனசாட்சியில் இதை வைத்திருந்து ரொம்ப அருமையாக எழுதுறாரு. வேத புத்தகத்தில் ரோமர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும், டைரி இருக்கணும், பேனா இருக்கணும், பாட்டு புக் இருக்கணும், ஒரு பேக் இருக்கணும். கர்த்தருடைய செய்தி வரும்போது கவனமாக பார்க்கணும், காது கேட்கணும், கை எழுதணும். இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நிபந்தனை. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. யோவான் 1:12 சொல்லுது, உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அதுல ரொம்ப அழகா இருக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தின் இருளின் அதிகாரத்தை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, சாத்தானுடைய அதிகாரத்தை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த அதிகாரம் எப்போ கிடைக்கும்? அவருக்கு நம்ம பிள்ளையா மாறினா தான் கிடைக்கும். அவருக்கு பிள்ளையா மாறுறது எப்படி? உண்மையா அவரை ஏற்றுக்கணும். மனசாட்சி நம்ம அவருக்கு பிள்ளையா இருக்கிறோமா இல்லையான்னு பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த மனசாட்சி பேசும். நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நீ ஏமாத்திட்டு இருக்கிற, நீ வஞ்சிக்கிற, நீ சும்மா அப்படி ஃபார்மாலிட்டிக்கு உன் லைஃப் ஓடிட்டு இருக்குது, நீ உண்மையா என்னுடைய பிள்ளையா ஆண்டவர் கேட்குறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா அவனை நீதிமானா மாத்துறதுக்கு அவர் தகுதி உடையவராக இருக்கிறார். நம்ம செய்த நீதிகளின்படி நம்ம நீதிமான் கிடையாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தன்னு ஏசாயா சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய நீதி எல்லாம் எப்படிப்பட்டதுங்க? அழுக்கான கந்த, அழுக்கான கந்த. ஆனால் நமக்குள்ள ஒரு தேவ நீதி உருவாகணும்னா ஆண்டவர் தான் நம்ம என்ன பண்றாரு? நீதிமான்களா மாத்துறார். பவுலுடைய நிருபங்களை ஒரு விசுவாச பிள்ளை அடிக்கடி படிக்கணும். குறிப்பாக இந்த ரோமர், இந்த எபிரேயர், தீமோத்தேயு, தீத்து, இதில் எல்லாம் அதிகமாக இந்த விசுவாசத்தை அவர் கையாண்டிருப்பார். விசுவாசத்தை குறித்த அநேக வார்த்தைகள், விசுவாசத்தை குறித்த அநேக வாக்குத்தத்தங்கள் அதில் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் படிச்சீங்கன்னா ரோமர் புஸ்தகம் 5:1 படிச்சீங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் என்ன நம்ம பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஒரு காரியத்தை மனசுல நல்லா வைக்கணும். நம்ம நீதிமான் கிடையாது, நம்ம யாருமே நீதிமான் கிடையாது. நமக்கு அப்படி சொல்றதுக்கு தகுதியே இல்லை, அருகதையே இல்லை. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாருக்கும் அந்த அருகதை இல்லை. ஆனா நம்மை நீதிமானா தெய்வம் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்படி பார்க்கிறாருங்க? நீதிமானா பார்க்கிறார். எப்படி அவர் நீதிமானா நம்மளை பார்க்க முடியும்? 1 யோவான் 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுது? சுத்திகரிக்குது. அது மட்டும் இல்ல, ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை பார்க்கும்போது 7-8-9 கூட படிக்கலாம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்ல கவனிங்க. நீதிமானுக்காக ஒருத்தர் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. நல்ல மனசாட்சியில எழுதி வச்சுக்கங்க. நம்ம பாவிகளா இருக்கையிலேயே நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த சொல்ல முடியாத ஒரு அன்பு, அந்த தெய்வீக அன்பு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உண்மையான தேவ அன்பை புரிந்துக்காம வாழ்றாங்களே, இந்த உண்மையான கர்த்தருடைய அன்பை ருசிக்காம வாழ்றாங்களே, அனுபவிக்காம வாழ்றாங்களே நினைக்கும் போது இருதயம் வாதிக்கப்படுது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையினால உலக பிரகாரமான அன்பு என்று சொல்லக்கூடிய அசிங்கமான ஒரு வாழ்க்கையில போய் சிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அவர் தம்முடைய இரத்தத்தையே சிந்தி, அல்லேலூயா, அவருடைய இரத்தத்தினால நம்ம என்னவா மாத்திருக்கிறார்? நீதிமானாய் மாத்திருக்கிறார். ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம். அவருடைய ரத்தம் எங்க என்ன கழுவுனுச்சு? அவருடைய ரத்தம் என்ன கழுவுனதுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அவருடைய ரத்தத்தை நான் பார்த்ததில்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பகிரங்கமா பேசுறேன். நீங்க ஆட்டு ரத்தம் பார்த்திருப்பீங்க, மனுஷ ரத்தம் பார்த்திருப்பீங்க. இயேசப்பாவுடைய ரத்தத்தை நீங்க பார்த்திருக்காம இருக்கலாம். ஆனா ரோமர்ல பவுல் எழுதுறார் 10ஆம் அதிகாரத்துல, நீங்க அந்த ரத்தத்தை எப்படி உங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது
இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவசித்தால். எப்படிங்க அந்த ரத்தத்தை நான் நம்புறது? இருதயத்தில் என் தெய்வம் எனக்காய் அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்திருக்கிறாருங்கிறத விசுவசித்தால், நம்பினால், அந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பும் மேன்மையும் அந்த நீதிமான்கிற தகுதியும் கர்த்தர் நமக்கு தருகிறார். Praise the Lord. அல்லேலூயா. குறிப்பா இந்த நிருபங்கள் முழுக்க நம்ம படிக்கும்போது இந்த ரோமர் புஸ்தகத்தில் பல இடங்கள்ல இந்த விசுவாசத்தை கோட் பண்ணிக்கிட்டே வர்றார் பவுல். நல்ல விளைக்கங்க. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவசிக்கணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இருதயம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. வேற எதையுமே கர்த்தர் கேட்கலங்க உங்கள்கிட்ட. நீதிமொழிகள் 23:26 சொல்லுது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு, நீ உன் காசு பணம்ல நீயே வச்சுக்க, உன் இருதயத்தை கொடு, உன் இருதயத்தை கொடு. உன் இருதயம் பணத்தின் மேல சாஞ்சிடக்கூடாது, உன் இருதயம் செல்வத்தின் மேல சாஞ்சிடக்கூடாது, உன் இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேல விழுந்துடக்கூடாது. ஐஸ்வர்யம் பெருகினால் உன் இருதயத்தை எதன் மேல வைக்காத. நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி எழுதுறான், ஐஸ்வர்யத்தின் மேல இருதயத்தை வச்சிடாத. வச்சினா உன் சாப்டர் முடிஞ்சிச்சு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் இந்த ரோமர் புஸ்தகத்தில் பல இடங்கள்ல அந்த ஃபெய்த்தை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த 9ஆம் அதிகார கடைசி வசனத்தில் கூட நல்ல கவனிக்கணும். இதோ இடறுதலுக்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. நல்ல விளங்கிக்கணும். இந்த சபைக்குள்ள வர்றவங்க தைரியமா நிமிர்ந்த ஒரு வாழ்க்கை வாழணுமா? வெட்கப்படாம வாழணுமா? எந்த இடத்துலையும் தைரியமா நிக்கணுமா? உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணும்னு சொன்னா கர்த்தர் மேல இருக்கணும். உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணும்? இயேசு மேல இருக்கணும். நிறைய பேர் எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் அவங்க நம்பிக்கை, அவங்க விசுவாசம் யார் மேல வர்றதே இல்லை, கர்த்தர் மேல வர்றதே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். எபிரேய ஆக்கியோன் 11:1 எழுதுறார், விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம். தனிமையில் உட்கார்ந்து இந்த எபிரேயர் 11 படிச்சீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே நம்ம படிக்க முடியும். இந்த மாதம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு மாதம். இந்த மாதம் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிற மாதம். நமக்கு முன்னாடி இருந்த முற்பிதாக்கள் எல்லாம் இப்படி அவங்க அறிக்கை பண்ணினதினால் தங்களுடைய சுய தேசத்துக்கு அவர்கள் ஆயத்தமானார்கள்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுய தேசம்னா தெரியுமா? நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோமே, இந்த தேசம் டெம்பரவரி. ஆனா இந்த தேசத்துக்காக நீங்க வாழக்கூடாது. இந்த தேசத்துல இந்த தேசத்தை பார்த்து இந்த தேசத்தை இச்சித்து இந்த தேசத்தை ஐஸ்வர்யத்துல மூழ்கி இந்த தேசத்துக்காக இருதயத்தை கெடுத்து சீரழித்து இந்த தேசத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையை அவமாக்கி அழிந்து போகிற ஒரு அசிங்கமான இந்த உலகத்துக்காக நீ வாழாமல் சுய தேசத்துக்காக விசுவாச வீரனாய் நிக்கணும். அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல அல்லேலூயா சொல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவர் அவனை தொட்ட
உடனே கொஞ்சம் கூட அவன் தயங்கவே இல்லை. அவருடைய வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. எத்தனை வருஷம் நம்ம சபைக்கு வர்றோம், இன்னும் நம்மகிட்ட முதிர்ச்சி இருக்குதா? ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்குதா? ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்குதா? பைபிளை ஒழுங்கா படிக்கிறோமா? வேதத்தின் மேல கவனம் இருக்குதா? தேவ சமூகத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தை படிச்சு எங்களை போன்ற பிரசங்கியார்களுடைய உபதேசத்தினாலேயோ வார்த்தையினாலேயோ நீங்க முதிர்ச்சி அடைய போறதில்லை. அனுதினமும் நீங்க படிக்கிற வேத அறிவினால், ஆராய்ந்து பார்க்கிறதினால், தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரயாம் பட்டணத்தில் இருக்கிறவர்கள் குணசாலிகளாய், நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வந்து இந்த சபையில் உங்களை இணைத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்க ஒழுங்கா பைபிள் படிப்பீங்க நம்பி கொண்டாந்து விட்டுருக்கிற, நீங்க வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பீங்க நம்பி கொண்டாந்து விட்டுருக்கிற, நீங்க அனுதினமும் வேதத்தை வாசித்து நேசித்து ஆராய்ந்து ஆண்டவர் எழுதியிருக்கிற ரகசியங்களை புரிந்து, வெளிப்பாடுகளை புரிந்து, தீர்க்க தரிசனங்களை புரிந்து இதை படிக்கும்போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் இப்படிலாம் இருக்குதே, அந்த நடுக்கம், அந்த அறிக்கை. ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் எது? கிருபை ஒரு ஐஸ்வர்யம், விசுவாசம் ஒரு ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம் ஒரு ஐஸ்வர்யம், அவருடைய அறிவு ஒரு ஐஸ்வர்யம். இதெல்லாம் நமக்குள்ள வரணுங்க. ஏதோ கையில பைபிளை வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே நம்ம ஒலாத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கல. நம்பணும், அதுல உறுதி இருக்கணும், வார்த்தையின் மேல கவனம் இருக்கணும், ஆராயணும். பைபிள் சொல்லுது, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவசிக்கிறீர்கள் அல்லவா? என்னை பற்றி சாட்சியம் கொடுக்கிறதும் அதுவேங்கிறார். எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், நீதிமான்கள் அப்படின்னு பேரளவில் சொல்லிட்டு போறதுக்காக இல்லை. கடைசி வரைக்கும் அந்த சுய தேசம், நம்முடைய தேசம் எது? பரலோகம்தான் நம்முடைய தேசம். நம்ம இங்க டெம்பரவரியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இங்க டெம்பரவரிங்க. யாரும் எதையும் கொண்டு போக முடியாது. யோபு சொல்றது போல, நிர்வாணியா வந்தேன், எப்படிதான் நான் திரும்ப போறேன்? அருணாக்குடிய கூட கட் பண்ணி தான் தூக்கி போடுவானுங்க. எழுதி வச்சுக்கோங்க, ஒன்றும் இருக்காது. இந்த உலகத்தில் பெருமை, மேட்டின்மை, அகங்காரம் எல்லாம் அழிந்து போயிடும். இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், கர்த்தர் விரும்புகிற மாதிரி இருக்கணும். அதனால தான் பவுல் அகரிப்பா ராஜா கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டினாலும் சரி, எங்க கொண்டு போய் நிப்பாட்டினாலும் சரி, அகரிப்பா ராஜாவே உன் முன்னாடி நான் நின்று பேசுறேன்னு தைரியமா அவர் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், நல்ல லிசன், பாவ மன்னிப்பு. விசுவாசத்தினால முதல்ல என்ன வரும் நமக்குள்ள? பாவ மன்னிப்பு. இப்ப என் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? எனக்குள்ள விசுவாசம் இருந்தாதான் தெரியும். அல்லேலூயா. எனக்குள்ள ஆண்டவர் மேல என்ன இருக்கணும்? விசுவாசம் இருந்தாதான், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். மத்தேயு 9:2 சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? மகனே. அதே 9:22 சொல்றாரு, மகளேன்னு கூப்பிடுறாரு. இங்க மகனேன்னு கூப்பிடுறாரு, அங்க என்ன கூப்பிடுறாரு? மகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. விசுவாசம் எதை கொண்டு வருதுங்க? சொல்லுங்க எல்லாரும். விசுவாசம் எதை கொண்டு வருது? பாவ மன்னிப்பை கொண்டு வருது. ஏன்னா அந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் அவர் எதைத்தான் பார்க்கிறாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த 9:1 கூட அவர் என்னதான் பார்க்கிறாரு? அவர்களுடைய விசுவாசத்தை கண்டுன்னு தான் எழுதியிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் அக்கறைப்பட்டு வரும்போது மத்தேயுல படிக்கிறோம், 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வர்றாங்கல்ல, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு 9:2 எழுதியிருக்கு பாருங்க. அவர்களுடைய விசுவாசத்தை
கண்டு நல்ல சபையார் உணரணும். நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிற தேவன் நம் பாவங்களை மன்னிக்கிறார். சபையார் கவனிக்கிறீங்களா? குற்ற உணர்வோட சபைக்குள்ள உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவ எண்ணத்தோட சபைக்குள்ள உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்குள்ள நுழையும் போது என்ன வரணும்? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளைப்பா, தேவனே உம்முடைய கண்மலைக்குள்ள நுழையிறேன், திருச்சபைக்குள்ள நுழையிறேன், என்னுடைய எல்லா பாவத்தையும் நீங்க மன்னிக்கிற தகப்பன் ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். இன்னைக்கு நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு இனம் புரியாத தேவ அன்பு நம்ம இருதயத்தை மூடி இருக்குது. நீ குற்றவாளி இல்லை, நீ பாவி இல்லை. அந்த வார்த்தை தான் நம்மளை ஆழமா தைரியமா இந்த பூமியில நடமாட வைக்குது. அது மட்டும் இல்ல, அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும். நம்ம எங்க இருந்து எங்க வந்துட்டோம் பாருங்க. இந்த உலக பிரகாரமான இருளுக்குள்ள இருந்து எங்க வந்துட்டோம்? வெளிச்சமாகிய இயேசுகிட்ட வந்துட்டோம். நாலாவது, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புவதும். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன். நம்ம இன்னொருத்தனுடைய அதிகாரத்துக்குள்ள வாழக்கூடாது. நம்மேல கர்த்தர் வச்சிருக்கிற அதிகாரம் சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்கிறதுக்காக. அல்லேலூயா. அப்ப நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற அதிகாரம் என்ன? நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற கிருபை என்ன? சாத்தானுடைய அதிகாரத்தை, சாத்தானுடைய சதிகளை முற்றிலும் அழிக்கும்படி. ஆமென். அது மட்டும் இல்ல, அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. உலகத்திலேயே ஒரு அருமையான ஜெபம் இருக்குமானால் அது என்ன ஜெபம் தெரியுமா? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கண்களும் திறக்கப்படணும். ஒவ்வொரு ஆவிக்குரிய சகோதரனுடைய கண்களும் திறக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. பவுலுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று 3 வருட காலம் அரபு தேசத்துக்கு போய் மறைந்திருந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டா. தைரியமா பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆகவே ஆபகுக் தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லும் போது சபையார் கவனிக்கணும். என்ன எழுதுறாருன்னா, 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை படிச்சு பாருங்களேன். ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். எல்லாரும் படிங்க பார்க்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில், சீகா இல்ல சிகா, சிகாயோனில் பாடின விண்ணப்பம். அப்படின்னா என்ன? சிகாயோன்னா என்ன? சிகாயோன்னா என்ன? அதுக்கு அர்த்தமே இல்லை. ஸ்வரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? மியூசிக்கில், மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், பாட்டு பாடுறவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு கலவை, அது ஒரு ஸ்கேல், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயிங். அது இதை எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த இதே டைப்பில் எங்கே இருக்கு? 7ஆம் சங்கீதம் மேலே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. சங்கீதம் 7ஆம் சங்கீதத்துக்கு மேலே, பென்யமீனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம். இதே வார்த்தை எங்க வருது பாருங்க. பென்யமீனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம். இந்த தாவீது சங்கீதத்தை ஆபகுக் அப்படியே பாடுறார். இது ஒன் ஆஃப் த மியூசிக். ஒரு ஜபத்தை இசை வடிவிலேயே பாடுறார். யாரு? ஆபகுக். என்ன பாடினார்னு தெரிஞ்சாதானே நமக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன பாடினாரு? அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் எப்படி இருப்பேன்? நான் எப்படி இருப்பேன்?
நான் எப்படி இருப்பேன்? நீதிமானுக்கு சந்தோஷம் தான் இருக்கணும். நல்ல கைகளை உயர்த்தி சத்தமோ ராமன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களிகூருவே. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள். நல்ல கவனிங்க. விசுவாசத்தினால நீதிமான் எப்படி இருப்பான்? அந்த பிழைக்கிறது முதல் சீக்ரெட் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. அந்த சீக்ரெட் ஜாய். ஒரு தேவ பிள்ளை சந்தோஷமா இருந்தா தாங்க, சந்தோஷம் இருந்தாலே போதுங்க, அவன் வாழ்நாட்கள் நீடித்து போயிட்டே இருக்கும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை என்னது? தோஷம் இல்லை, சந்தோஷம். ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை என்னது? சந்தோஷம். பாக்கெட்டில் பர்ஸில் பணம் இருந்தால் தான் சந்தோஷம் இல்லை. ஆபகுக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் தராமல் போனாலும், ஒலிவ மரம் பலனே கொடுக்காம போனாலும், வயல்களில் தானியம் இல்லாமல் போனாலும், தேவ பிள்ளைகளுக்குள்ள மகிழ்ச்சி குறையவே கூடாது. எரிச்சல், பொறாம, தேவையில்லாத கலவரம் சபைக்குள்ள பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, தேவையில்லாத அகங்காரம், இதெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போகணும் வெளியில். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வச்சிருக்கிறது என்னது? மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்து மகிழ்ச்சி வரும்? நெகேமியா 8:10 என்ன எழுதியிருக்கார்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யாருக்குள்ள மகிழ்ச்சி? யாருக்குள்ள மகிழ்ச்சி? டிவி பெட்டி தான் மகிழ்ச்சினா, டிவி பெட்டி ஒன்றும் இல்லாமல் போயிடும். டிவி பெட்டியில் இல்லை மகிழ்ச்சி, டெலிவிஷனில் இல்லை மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை எங்கே வச்சிருக்கிறார்? கர்த்தருக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். அங்கே நெகேமியா சொல்றாரு, நீங்க போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை, இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு, இந்த ஓய்வு நாள் எப்படிப்பட்ட நாள்? மறக்கவே கூடாது. இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணக்கூடாதா? விசாரப்படாத. விசாரப்படாதுன்னா என்ன? தேவையில்லாம எரிச்சல், கோபம், ஆத்திரம், அகங்காரம், மேட்டின்மை, வல்லு புல்லுன்னு வீட்டுக்குள்ள கத்துறது, தேவையில்லாத காரியங்களை செய்யறதெல்லாம் ஸ்டாப் ஆகணும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒழுங்கா தெய்வத்தோட போய் உட்காராதது, வசனங்களை உட்கார்ந்து படிக்காதது, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்குரிய ஒழுக்கம் இல்லாதது. இதுதான் காரணம். விசாரப்படாத. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே தி ஸ்பிரிட் ஆஃப் ஜாய். ஆனந்த தைலம் தலை மேல ஊத்திக்கிட்டே இருக்கணும். வீட்டில் இருக்கும்போது பாடணும், நடக்கும்போது பாடணும், துதிக்கணும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைன்னா அதுக்கு அழகே என்ன தெரியுமா? அவனால் பாடாமல் இருக்கவே முடியாது. சைக்கிளில் போகும்போதும் பாடுவான், வண்டியில் போகும்போதும் பாடுவான், நடக்கும்போதும் பாடுவான், ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போதும் பாடுவான். இந்தியாவில் உலக பிரசித்தி பெற்று ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு பிரபலியமான இசையமைப்பாளர் ஒரு குறிப்பிட்ட பாடல்களுக்கு, சினிமா பாடல்களுக்கு யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? பிரபலியமாக பாடுறவனை இல்லை, பிரம்மாண்டமாக பாடுறவன் ஒருத்த முகத்தை கூட அவர் தெரிந்தெடுக்கலை. திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டார், வா நீ பாடு அப்படின்னு சொல்லி. அவன் கேட்டான், நான் பாத்ரூம் பாடகர்னா. நான் என்ன பாடகர்? பாத்ரூம் பாடகர்.
நான் பாத்ரூமுக்குள்ளே போனால் தான் எனக்கு என்ன வரும்? பாட்டு வரும். சில ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனவுடனே, பாத்ரூமுக்குள்ளே போனவுடனே கையாமையான்னு கத்துவான். அப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையோ? நான் பார்த்துருக்குறேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அவனுக்கு என்ன சந்தோஷம் அங்கேன்னு எனக்கே புரியல. அப்படி ஒரு சத்தம், அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு துள்ளல் பாத்ரூமுக்குள்ள. ஆனால் இந்த மியூசிக் டைரக்டர், நீ தாண்டா வேணும் வா, நானானாரு. அவன் இன்னைக்கு ஒரு பெரிய சிங்கர். பார்த்துக்காங்க, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? தகுதி இல்லாத நிலைமையில நீங்கெல்லாம் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்காக நீங்க உலகத்தில் புருஷனை எதிர்த்து, மனைவியை எதிர்த்து, பிள்ளைங்களை எதிர்த்து, குடும்பத்தை எதிர்த்து, சமுதாயத்தை எதிர்த்து, சொந்த பந்தங்களை எதிர்த்து பைபிளை தூக்கி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு தெரியும். எதுக்காக நான் வந்து உங்களை இங்க உட்கார வச்சிருக்கிறேன்? உங்களை நான் தகுதிப்படுத்துறதுக்காகத்தானே. The world loss, உலகத்தில் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாம் நான் வந்து உங்களுக்கு மேன்மைப்படுத்தி உயர்த்துறதுக்கு தானே, the spiritual benefitக்கு தானே உங்களை வந்து உட்கார வச்சிருக்கிறேன். The world losses made the spiritual benefits. ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வாரமா இதைத்தான் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன். இவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் நான் பல மடங்கு மேன்மை வச்சிருக்கிறேன்ப்பா. காலேஜ் படிக்கிற காலங்களில் எங்கள் பசங்கள்லாம் என்னை தூக்கி விட்டு, நீ தான் நல்லா பாடுவியான்னு சும்மா ஏற்றி விட்டு பாட்டு போட்டியில் சேர்த்து விட்டாங்க. அவங்க நான் எங்கே பாடுனதை பார்த்துருக்குறாங்க, பார்த்ததே கிடையாது. சும்மா வம்படியாக ஏற்றி விட்டாங்க. நல்லா கவனிங்க, தனிமையாக போய் வீட்டில் சிரிங்க. ரொம்ப ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி பாடக்கூடிய ஒருத்தன், நான் ஃபஸ்ட் இயர், அவன் தேர்ட் இயர். நான் இப்போ பிகாம் ஃபஸ்ட் இயர், அவன் பிகாம் தேர்ட் இயர். அவனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. பயங்கர கிளாப்பிங், ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரே வெறி எடுத்து கோபமாகி, நீனு தானடா சூப்பராக பாடுனேன், அருமையாக பாடுனேன், உனக்கு ஏன்டா கொடுக்கலன்னு சொல்லி அவன் காசை போட்டு அப்படியே சணலில் நூலில் பண மாலையாக கோர்த்து எனக்கு பண மாலை போட்டதை இன்னும் பறக்கவே முடியாது. ஏங்க, உலக பிரகாரமாக கல்லூரியில் படிக்கிற நாட்கள்லையே பாட தெரியாத எனக்கு பணமாலை விழுகுமானா? கர்த்தருக்குள்ளே வந்த உடனே ஆண்டவர் தகுதியே இல்லாத என்ன ஏவிஎம் ஸ்டுடியோ தி தியேட்டரில் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் வேல்யூம் போட வச்சார். ஏன் நான் இதை பேசுகிறேன்? தகுதி இல்லாமல் தாங்க நம்ம இங்கே வந்தோம். நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. உலக பிரகாரமாக எல்லாராலையும் நம்ம வெறுக்கப்பட்டவங்க தான், ஒதுக்கப்பட்டவங்க தான். ஆனால் சபையில் நீங்கள் ஒதுக்கப்பட்டவங்க இல்லை, வெறுக்கப்பட்டவங்க இல்லை. நீங்கள் சபையில் நீதிமானா உங்களை பார்க்குறாரு. அந்த விசுவாசம் தான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் விடுது. ஹல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சி தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆடை, மகிழ்ச்சி தான் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஆமென் சொல்லுங்க. அடுத்து உங்கள்கிட்ட நான் முக்கியமாக பேச விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் உங்களுக்குள்ள எப்பயும் நீங்கள் அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது அங்கே பவுல் என்ன எழுதுறாரு? விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வசனத்தினால வரும். நிறைய பேருக்கு இந்த கேள்வினா என்னன்னு புரியாம இருக்கலாம். கொஞ்சம் கவனிங்க. கேள்வினா ஹியரிங். கேள்வினா என்ன? ஹியரிங், காது கொடுத்து கேட்கிறது. திருவள்ளுவர் எழுதுவார்ல, கேள்வி செல்வம், செவிச்செல்வம், கேள்வி செல்வம், செல்வத்துள் செவிச்செல்வம். அதான் அந்த ஹியரிங். அதைத்தான் இங்க எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, விசுவாசம் எதனால வருங்க? கேள்வியினால வரும். அப்ப எத்தனை பிரசங்கங்கள் நீங்க கேட்குறீங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டெய்லி நான் ஒரு பிரசங்கம் கேட்பேன். மாதத்தில் 31 நாட்கள் 30 நாட்கள் 30 பிரசங்கம் நான் நோட்ஸ் எழுதுவேன். காரணம் என்ன? என் ஆத்மாவுக்கு எனக்கு பிரசங்கம் வேணும். அல்லேலூயா. என் ஆத்மாவுக்கு நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்க ஆத்மாவுக்கு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினால வரும். கேள்வி எதனால வரும்?
தேவனுடைய வார்த்தையினால வரும். faith comes by hearing and hearing by the word of God. இதை நீங்க மறந்துடவே கூடாது. எந்த அளவுக்கு வசனம் 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 நீங்க படிக்கிறீங்களோ உங்க உள்ள போகுதோ, தயவு செய்து நீங்க ஆண்டவர் காலை பிடிச்சு அழுது, ஆண்டவரே என்னை எஸ்ரா மாதிரி மாத்துங்க. வேதத்தை வாசிக்கவும் அதை ஆராயவும் அதன்படி நடக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்த எஸ்ரா, அந்த மாதிரி என்னை மாத்துங்க ஆண்டவரே. ஏன்னா மத்தேயு 4:4 லூக்கா 4:4 சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பக்கத்துல சொல்லுங்க. இப்ப நீதிமான் எப்படி பிழைப்பான்ங்கிற ரகசியம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? நான் சொன்னதே சொல்றதுனால, நான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றதுனால எனக்கு வெக்கம் இல்லை. பவுலே எழுதுவார் நிருபத்தில், நீங்க நிருபங்களை படிச்சா அவர் எழுதுவாரு, நான் எழுதினதையே திரும்ப எழுதுவது எனக்கு அது வேதனை எல்லாம் இல்லை. அதனால நான் சொன்னதையே திரும்ப சொல்றது எனக்கு வெக்கம் இல்லை. நான் வீட்டை விட்டு புறப்படும் போது போட்டிருந்த பேண்ட் ஷர்ட் ஒன்னோட தான் வெளியில வந்தேன், வெறும் பைபிளோட தான் வந்தேன். நல்லா யோசிச்சு பாருங்க. உலகம் எனக்கு பயமாக தான் இருந்தது. பிச்சை தான் எடுக்க போறோமோ அப்பா சொன்ன மாதிரி நினைச்சேன். ஆனால் கர்த்தர் பிழைக்க வைக்கிற கர்த்தர், வாழ வைக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தரை கூட அவர் நாமத்தை பற்றி விசுவாசத்தை உடைய ஒரு பிள்ளைகளை கூட அவர் கைவிட மாட்டாருங்க. அவர் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. நீங்க மோசே வாழ்க்கையை கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா, அவன் குழந்தையா பிறந்ததிலிருந்தே பாடுகள் இல்லை. 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தையெல்லாம் என்ன பண்ணிரு, கொலை பண்ணிரு சொன்னது யாரு? பார்வோன். ஆனா மோசையோட அம்மா அழகா ஒரு கூடையை பின்னி கீழ் பூசி அது குழந்தைய படுக்க வச்சு நதியில் விட்டுட்டாங்க, நைல் நதியில். எகிப்தின் ராணி வரும்போது பாருங்க, அந்த குழந்தைய பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த பிள்ளைய வளர்க்க தாய் தேடுனா, அக்காக்காரிய தாதிமார் மாதிரி வந்து இந்த தாயை நான் இவளுக்கு பாலூட்ட ஒரு தாயை கொண்டு வரேன்னு சொல்லி பெத்த தாயவே கொண்டு வந்தாச்சு. கர்த்தருடைய நீதியை பார்த்தீங்களா? அல்லேலூயா. அத்தனை குழந்தைங்க சாகிற இடத்துல மோசே மட்டும் ஏன் சாகலை? அதான் தேவ நீதி. சந்தோஷமா? ஆமென். அவன் பிறக்கும் போதே கர்த்தர் முத்திரை போட்டாரு. 6.5 லட்சம் ஜனங்களை இவன் வழி நடத்திட்டு வரணும், எகிப்திலிருந்து கொண்டு வரணும். இதுக்கு மோசே தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் வேத புத்தகம் என்ன சொல்லுது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26, 27 வசனங்களை வேகமா படிச்சு பாருங்க. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உழந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த ஃபெய்த் வந்துருச்சுனாலே, விசுவாசம் வந்துருச்சுனாலே யாருக்கு பயம் இல்லாம போயிருச்சு? ராஜாவுக்கு பயப்படல. காரணம் என்ன? ஏன் ஜனம் இஸ்ரவேல் யாருடைய ஜனம்? அந்த ரத்த பாசம் அவனை விடலை. பார்த்தீங்களா? ஏன் ஜனம் சாகிறத நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். அழகுள்ள குழந்தைங்க, ஆனா விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல்
இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை என்ன செய்தான்? வெறுத்து. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் வரும்போது முதல்ல எதன் மேல வெறுப்பு வரும் தெரியுமா? பாவத்தின் மேலதான் வெறுப்பு வரும். கவனிக்கிறீங்களா? எதன் மேல வெறுப்பு வரும்? பாவத்தின் மேலதான் வெறுப்பு வரும். அது மட்டும் இல்ல, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷம், அதுக்கெல்லாம் பேர் என்ன சந்தோஷம்? நீங்க ஊட்டிக்கு போனா எவ்வளவு நாள் சந்தோஷம் இருக்கும்? எத்தனை நாள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? மே மாசம் வந்ததுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல புக் பண்ணியிருப்பீங்க. ஊட்டி போறோம், கொடைக்கானல் போறோம். எத்தனை நாள் இருப்பீங்க? ஒரு 2 நாள் இருப்பீங்க, இல்ல 3 நாள் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்கே இருக்கிறவங்க யாராவது பர்மனெண்ட்டாக இங்கே ஊட்டியில் இருக்கிறீங்களான்னு கேட்டால் தெரிச்சு உடையாந்து எங்கே வந்துடுவீங்க? பிளைன்ஸ்க்கு வந்துடுவீங்க. அங்கே இருக்கிறவன் இங்கே வரமாட்டான், இங்கே இருக்கிறவன் அங்கே. எல்லாமே சும்மா ஒரு டெம்பரவரி தான், டெம்பரவரி தான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷம்லாம் நிரந்தரம் கிடையாதுங்க. இதை அனுபவிக்கிறத பார்க்கிலும் என்னுடைய சுய தேசத்துக்காக பாடுபடுகிற தேவ ஜனங்களோட நான் பாட அனுபவிக்கிறத தெரிஞ்சுக்குவேன்னு மோசே தெரிஞ்சுக்கிட்டார். காரியம் பவுல்ட்ட இருந்து நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொன்னேன், தி ஸ்பிரிட் ஆஃப் ஜாய்ன்னு சொன்னேன். 2வது முக்கிய காரியம், இந்த உலகத்தில் நீங்கள் எதை தெரிஞ்சுக்க போறீங்க? இந்த உலகத்தை தெரிஞ்சுக்க போறீங்களா, இல்லை ஆண்டவருடைய சமூகத்தில் பாட அனுபவிக்கிற பிள்ளைகளோட நீங்கள் நிற்கிற அந்த விசுவாசத்தை பிடிச்சுக்க போறீங்களா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமா பிழைப்பீங்க. சத்தமா ஒரு ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். பவுல் கூட பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுறாரு, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் அவர் என்ன எழுதுறாரு? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். கவனிங்க, விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விட்டுட்டேன். எனக்கு குப்பையா என்ற பவுல் மாதிரி, பவுலுடைய சொத்து மதிப்பு எத்தனையோ கோடிங்க. பவுலுடைய சொத்து மதிப்பு, அவருக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேங்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறேன், இல்ல ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நான் சொல்லாம, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதுக்காக என்ன பிடிச்சாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இதுதாங்க இன்னைக்கு சபைக்கு தேவை. நீங்க பிழைக்கணும், நீங்க வாழணும், நீங்க கர்த்தருக்கா நிக்கணும் அப்படின்னா பின்னானவைகளை மறந்து எதை நாடணும்? முன்னானவைகளை நாடணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. காரியம் நான் வலியுறுத்தி சொன்னேன், ஜாய். 2வது காரியம் நான் சொன்னேன், வேர்ட், வார்த்தையில தான் நீங்க நிற்க முடியும். 3வது காரியம் ப்ரிஃபர், வாழ்க்கையில எதை நீங்க முன்னாடி தெரிஞ்சுக்கிறீங்க. 4வது காரியம் மெச்சூரிட்டி. 5வது முக்கியமா உங்கள்கிட்ட நான் பேச போறது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. எபிரேயர் 11:6 என்ன எழுதி இருக்கிறாரு பாருங்க. இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நல்லா கவனிச்சீங்களா? நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? புது ட்ரெஸ் போட்டிருக்கவங்களையா, இல்லை சபையில் நிறைய பணத்தோடு இருக்கிறவங்களையா, வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களையா? சபையில் யாரை கர்த்தர் நேசிப்பார்? யார் சபைக்குள்ள விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நல்ல மனத்திரையில எழுதி வச்சுக்கங்க. விசுவாசத்தினால மட்டும்தான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். அப்ப நீங்க ஆண்டவரை எப்பயும் நேசிக்க பழகணும். அல்லேலூயா. ஃபைனலி கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோபுவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில்
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்க மனைவி உங்களை என்ன சொல்றாங்கன்னு தெரியல, ஆனா யோபு மனைவி என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். நான் இந்த வார்த்தையை நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். இன்னும் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறியோ, நீ ரொம்ப உத்தமமா வாழ்றியோ, என்ன பெரிய ஃபெய்த்துன்னு ஓவரா ஆடுற, என்ன சர்ச்சுன்னு தெரியுற. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரருடைய மனைவி கடினமாக ஊழியம் செய்வார், நல்ல ஒரு விசுவாச வீரன். நான் 1984 அந்த ஊழியரை கட்டி பிடிச்சி அழுதேன். நல்ல ஒரு விசுவாச வீரன், நல்ல ஒரு உழைப்பாளி, நல்ல தெரு பிரசங்கம் பண்ணுறவர். உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணிட்டு வருமா கையில் ஒன்றுமே. அப்போ யார் காணிக்க 5 ரூபா கொடுக்கவே ஆட்கள் இருக்கார். அந்த கஷ்டத்தோடு வீட்டுக்கு போவார். மனைவி சொல்லும், அவ்வளோ நெஞ்சு வலியோடு போவார். தண்ணி பிடிச்சிட்டு வா, அதை கழு, இதை பண்ணு, அதை எடு, இதை எடு. ஏன்னா ஒரு ஊழியக்காரனுடைய மேன்மையை தெரியாத ஒரு மனைவி. அல்லேலூயா. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், பரிசுத்தமான ஒரு மனிதன், பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துகிறவன், பிள்ளைகள் பாவம் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி ஜெபத்தில் நடத்துகிறவன். அப்படிப்பட்ட மனுஷனை சரீரத்தில் ஒரு பிரச்சனை வந்த உடனே யாருங்க தாங்கணும்? யார் தாங்கணும்? என்ன செஞ்சிருக்கணும் யோபு மனைவி? யோபு சொன்ன வார்த்தையை யோபு மனைவி சொல்லியிருக்கணும். ஏங்க, அவர்கிட்டேருந்து நம்ம எவ்வளவு நன்மையை அனுபவித்தோம். பரவாயில்லைங்க, உங்களுக்கு இந்த பாடுகள் இருந்தாலும் நீங்கள் கலங்காதீங்க, நான் உங்களை கண்ணியமாக வச்சுக்குவேங்க, நான் உங்களை பாதுகாத்துக்குவேங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது யார்? மனைவி. திருமணம் அன்னைக்கு ஒரு டூப்ளிகேட்டாக நடிப்பாங்க பாருங்கள், கையை பிடிச்சி. இவங்களுக்கு தாலி கட்டுறதும் மாலையை போடுறதும் தான், இவங்க டப்புன்னு வெடிக்கிறது தான் முக்கியமாக இருக்கும். கையை பிடிச்சிட்டு ஒரு அறிக்கை விடுவாங்க பாருங்கள், வாக்குறுதி, துன்பத்திலும் இன்பத்திலும் நாயா கொலைப்பேன். ஆமாம், துன்பத்திலும் இன்பத்திலும் நீ கொடுத்த வாக்குறுதிகளை உறுதியாக இருக்கிறாயா மகனே? உண்மையாக கல்யாணம் பண்ண அன்னைக்கு நீ கொடுத்த வாக்குறுதியில் உன் புருஷனை உண்மையாக உன் புருஷனா நினைக்கிறியா, இல்லை உண்மையாக மனைவியாக நினைக்கிறியா, இல்லை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்களா? மேன்மக்களாக வாழணும், நீதிமான்களாக வாழணும், தேவ பிள்ளைகளாக வாழணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவன் மனைவி என்ன சொல்வாளா? நீ இன்னுமா உன் உத்தமத்தில்? அவன் லஞ்சம் வாங்குறான், நீ என்ன பெரிய நீதிமா, நீ கொஞ்சம் வாங்குடா. யார? இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறேன். என்ன பேச்சு பாரு. இதை அப்படியே நான் ரியலாக ட்ராமா மாதிரி போட்டு காமிக்கணும். தேவனை தூஷித்து என்ன விடு, செத்து போங்கிறாங்க. ஏங்க, அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே மனைவியோட உண்மையாக வாழ்ந்த மனுஷனை பார்த்து செத்து போங்கிறான். அவர் நினைச்சிருந்தாருன்னா எத்தனை பேரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், அவருக்கு அவ்வளோ உரிமை இருக்கு பழைய ஏற்பாட்டில். அவர் நினைச்சு, ஆனால் அன்னைக்கே என்ன கண்ணியம் பாருங்க. நான் எந்த பொம்பளையாவது பார்த்துருந்தா என் மனைவி இன்னொருத்தர் வீட்டில் விளக்கட்டுங்கிறார், வேலைக்காரியா இருக்கட்டுங்கிறார். அப்போ என்ன பரிசுத்தம் பாருங்க. அல்லேலூயா, ஆமென். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து என்ன பண்ண. நான் எந்த பிரசங்கமாக இருந்தாலும் யோபுவை டச் பண்ணாமல் போவே மாட்டேன். அந்த மனுஷன் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளவு பரிசுத்தமான ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட பிடிச்சது உறுதி. இன்னைக்கு தேவ ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா? விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாய், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய், விசுவாசத்தில் அன்புள்ளவர்களாய், விசுவாசத்தில் நீங்கள் முன்னேறி செல்கிறவர்களாக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக பிழைப்பீங்க. God bless you.